விஜய் பார்வோட அம்மா கமருதன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவருக்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சு ஒரு வாரம் பக்கம் ஆனாலுமே, இன்னமும் ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில கமருதீன் அவர்கள்ட்ட விஜய் பார்வோட அம்மா பேசியிருக்காங்களாமா. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "கமருதீன் நீங்க எத நெனச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க. நடந்தது நடந்துருச்சு. அத நெனச்சுக்கிட்டே இருந்தா எதுவும் மாறப்போறது கிடையாது. தொடர்ந்து நீங்க மூவ் ஆன் ஆகி அடுத்தடுத்த விஷயங்கள பாருங்க. அண்ட் இப்போதைக்கு நீங்க ஹீரோவா சின்ன திரையில பண்ணிட்டு இருக்கீங்க. வெள்ளித்திரைக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள பாருங்க. நீங்களும் சரி, பார்வும் சரி எனக்கு வேற வேற ஆள் கிடையாது. 2 பேருமே என்னோட குழந்தைகள் தான். குழந்தைகள் தப்பு பண்ணா அம்மா திட்டவா போறாங்க. ஸோ கண்டிப்பா இப்படி இருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக உங்கள யாரும் கெட்டவங்கன்னு நெனைக்க போறது கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வேகமா ஓடுறதுக்கு பாருங்க. பிக் பாஸ் வீட்ல சொன்னது தான் இப்போவும் சொல்றேன். நீங்க மிகப்பெரிய ஹீரோவா வரதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இப்போதைக்கு ஒரு 6 மந்த்தோ இல்ல 1 இயரோ நீங்க 2 பேருமே கரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன வழியோ அத பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்க 2 பேத்தோட பெர்சனல நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் கமருதீன் அவர்களுக்கு சூப்பரான கிஃப்ட் ஒன்னையுமே குடுத்திருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா கமருதீன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரெட் கார்ட் வாங்கி வெளியே வந்திருந்தாங்க. ஸோ தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காரு. பட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நடந்தது நடந்துருச்சு. நீங்க முன்னோக்கி போங்க அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது உண்மையிலேயே கமருதீனுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் ஆகியிருக்கும். பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அடுத்து வெளியே போனா மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பாரு வீட்டு சைடு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்கிற மாரி தான் போய்க்கிட்டு இருக்கு. கமருதீன் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ண போறாங்க? அண்ட் இவங்க 2 பேரும் கூடிய சீக்கிரத்திலே மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களோட அடுத்த படத்த சிபு சக்கரவர்த்தி அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஒரு படத்துல யாரு ஹீரோயின் அப்படிங்கிற குழப்பம் இப்போ வரைக்குமே போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. கமலஹாசன் அவர்களோட தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல சிபி சக்கரவர்த்தி இயக்க போற படம் தான் தலைவர் 173. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாகியிருக்கு. ஏன்னா, அனிருத் அவர்கள் மியூசிக் பண்றாரு. இதற்கு முன்னாடி கமல் சாரும், ரஜினி சாரும் நடிச்சு பல வருஷங்கள் ஆகுது. அவங்க ஒண்ணா நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ்லாம் வந்திருந்துச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆக போகுதாமா. அண்ட் இந்த படத்துக்கு 2 ஹீரோயின்கள். ஒண்ணு யங்கான ஹீரோயின், இன்னொன்னு ஓல்டான ஹீரோயின். அந்த 2 ஹீரோயின்ல யார சூஸ் பண்றது அப்படிங்கிற குழப்பம் போய்க்கிட்டு இருக்காமா. ரஜினிகாந்த் சாருக்கு ஓல்டு ஹீரோயின் அப்படிங்கிறவங்க இதற்கு முன்னாடி தன்னோட ஆக்ட் பண்ணாதவங்களா இருந்தா நல்லா இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர்ல பண்ணிட்டாங்க. குஷ்பு, மீனாலாம் அண்ணாத்துல பண்ணிட்டாங்க. ஸோ புது ஹீரோயின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓல்டுல தேடி வந்துட்டு இருக்காங்களாமா. அண்ட் யங் ஹீரோயினுக்குமே செலக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாசத்தோட இறுதிக்குள்ள அப்படின்னா பிப்ரவரி முதல் வாரம் ஹீரோயின் செலக்ஷன் முடிஞ்சிருமா. அண்ட் அடுத்த மாசம் மார்ச் அல்லது ஏப்ரல்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதாம்.